இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு. குறிப்பாக நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், வரப்போகின்ற 2 கலந்துரையாடல் பகுதியுமே மிக முக்கியமான கலந்துரையாடல் பகுதியாக இருக்கப் போகின்றது என்று. குறிப்பாக இந்த சுற்றாடலில் ஏற்படும் மாற்றங்கள் நமது வாழ்வியலோடு நமது சுகாதாரத்தோடு மிகவும் பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. இந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைபவர்களும் நாங்களாகவே தான் இருக்கின்றோம். நமது செயற்பாடுகளினூடாக இந்த சுற்றாடலில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றது. குறிப்பாக அபிவிருத்தி தொடர்பான விடயங்களாக இருக்கலாம், வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய சில விடயங்கள் கூட சுற்றாடலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அண்மை காலமாக இந்த வளி மாசு, காற்று மாசு தொடர்பாக அதிகமாக பேசியிருந்தோம். இது தொடர்பான ஒரு விடயத்தை தான் நாங்கள் உங்களுக்காக தரவிருக்கின்றோம். குறிப்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அண்மையில் வளி மாசு தொடர்பாக ஒரு வலைத்தளம், வெப்சைட் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக அதனூடாக நீங்கள் எவ்வாறான பயனை பெற முடியும், மக்களுக்கு அதனூடாக எவ்வாறான பயன் கிடைக்கப் போகின்றது, இது தொடர்பான என்னென்ன தகவல்களை நாங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வழித்தரம் ஒளி மற்றும் அதிர்வு கண்காணிப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் IC ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்னது போல அண்மை காலமாக இந்த சுற்றாடல் மாசு தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை என்றால் என்ன என்பது தொடர்பாக மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்குமாக இருந்தால் அதோடு தொடர்ச்சியாக நாங்கள் இதை பேசுவது சிறப்பாக இருக்கும் சார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையானது இலங்கையின் தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இலங்கையின் சுற்றாடலை முகாமைத்துவம் செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு தேசிய அரச நிறுவனம். இந்த நிறுவனத்தின் ஊடாக இலங்கையின் சுற்றாடலை முகாமைத்துவம் செய்து அதை மக்களுக்கு ஏற்ற சுற்றாடலை வழங்குவதற்குரிய செயற்பாடுகளை மத்திய சுற்றாடல் அதிகார சபையானது செயற்படுத்தி கொண்டு வருகின்றது. இந்த வகையிலே மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் பல்வேறு தொழில்நுட்ப பிரிவுகள் காணப்படுகின்றன. அதிலே 4 முக்கியமான தொழில்நுட்ப பிரிவுகள் சுற்றாடல் பாதுகாப்பு, சுற்றாடல் பாதுகாப்பின் கீழே சுற்றாடல் மாசு கட்டுப்பாட்டு பிரிவு, வழித்தரம் அதிர்வு மற்றும் ஒளி கண்காணிப்பு பிரிவு, நீர்த்தர கண்காணிப்பு பிரிவு, அடுத்ததாக சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவு, சுற்றாடல் முகாமைத்துவம் மதிப்பீட்டு பிரிவு, கழிவு முகாமைத்துவ பிரிவு. இவ்வாறான 4 முக்கியமான தொழில்நுட்ப பிரிவுகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையிலே காணப்படுகின்றன. இதிலே குறிப்பாக நாங்கள் இன்று கலந்துரையாட இருப்பது முக்கியமாக வழியின் தரம் தொடர்பான கண்காணிப்பு பிரிவு தொடர்பான வழியின் முகாமைத்துவம் செய்வது எவ்வாறான செயற்பாடுகளை மத்திய சுற்றாடல் அதிகாரி செயற்படுத்தி கொண்டு வருகின்றது, இந்த வழியின் தரத்தை பேணுவதற்கும் கண்காணிப்பதற்கும் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். இதிலே குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மிக அண்மையில் கடந்த திங்கட்கிழமை 8ஆம் திகதி இலங்கையின் முக்கியமான ஒரு வழித்தரம் தொடர்பான இலங்கையின் தேசிய வழித்தர வலையமைப்பு மென்பொருள் தளம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஐக்கிய நாடுகள் சபையினாலே மிக அண்மையிலே கொண்டாடப்பட்ட தூய காற்றுக்கான சர்வதேச தினம். அதை தொடர்பான இந்த வலைத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பான ஒரு நடவடிக்கையாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த வருடமாக இருக்கலாம், அண்மை காலமாக இருக்கலாம், இந்த பனிமூட்டம் மாதிரி ஒரு காலநிலை காணப்படும், குளிரோடு கூடிய காலநிலை. மக்கள் நினைப்பார்கள் ஏதோ பனி வந்து விட்டதென்று. அதுவும் தலைநகர பிரதேசங்களெல்லாம் பனி வருவது ஆச்சரியமான ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்த செய்திகளினூடாக தெரியப்படுத்தப்பட்டது வளி மாசடைந்திருக்கின்றது. வீட்டில் இருக்கும் வயதானவர்கள், குழந்தைகள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக இதய நோயுள்ளவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் என்று நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டது. அப்போது மக்களுக்கு ஒரு பீதியுமே இருந்தது. என்னது இது புதிதாக இருக்கின்றது, நமக்கு அண்மை காலமாக இது புதிதாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவத்தோடு நீங்கள் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இருப்பது மக்களுக்கு இந்த அளவு பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று குறிப்பாக சில காலங்களில், குறிப்பாக வடகீழ் பருவக்காற்று காலங்களிலே எமது இலங்கையின் வளிமண்டலத்திலே அண்டை பிரதேசங்களில் காணப்படுகின்ற வளி மாசுக்கள் காற்றின் மூலம் எடுத்து வரப்படுவதன் காரணமாகத்தான் கூடுதலாக அந்த பனிமூட்டம் போன்ற புகை மூட்டம் போன்று காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவ்வாறான காலங்களிலே வளியின் தரம் பாதிக்கப்படும் தன்மை, அதாவது இலங்கையின் நிர்ணயிக்கப்பட்ட வழித்தர சுட்டெண்ணை விட அதிகமாக காணப்படும் சந்தர்ப்பத்திலே அவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு சின்ன இடைவேளை நேரத்தை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கலாம்.
கமர்ஷியல் கிரெடிட் ரன் பொன்னான வாழ்க்கைக்காக தொடர்ச்சியாக பேசலாம். அந்த நேரத்தை பார்த்துவிட்டு வந்துவிட்டோம். வழியின் தரம் பாதிக்கப்படும் சந்தர்ப்பங்களே அவ்வாறான நிலைமைகள் நீங்கள் குறிப்பிட்டவாறு காணப்படுகின்றது. இது இலங்கையின் வழித்தர சுட்டனை விட அதிகமான ஒரு நிலைமையை ஏற்படும் பொழுது, அதாவது வழி மாசு அதிகமான ஒரு நிலைமை ஏற்படும் போது இவ்வாறான புகை மூடங்கள் எங்களுக்கு பார்வைக்கு காணப்படுகின்றது. இவற்றை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த வழித்தரம் உருவாக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினாலே இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தினத்தை ஒட்டியதாக மிக அண்மையிலே மத்திய சுற்றாதிகாரி கடந்த திங்கட்கிழமை இந்த மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் அது தொடர்பான ஒரு விவரண படத்தை நாங்கள் எவ்வாறு அந்த வழி தளத்தை அணுகலாம் என்று, வழித்தர மென்பொருளை அணுகலாம் என்ற தொடர்பான இதை நாங்கள் அவதானிக்க உள்ளோம். இது குறிப்பாக மக்கள் எங்களுடைய வழியின் நிலைமை எவ்வாறான நிலை, தற்போதைய நிலையில், அதாவது இந்த நிமிடத்தில் நாங்கள் எவ்வாறான ஒரு வழி தர நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது மக்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இந்த மென்பொருள் தளத்தை நாங்கள் இப்பொழுது எங்கள் வீடியோவிலே நாங்கள் உங்களுக்கு போட இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அந்த மென்பொருள் தளத்தில் எவ்வாறான சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம், குறிப்பாக தமிழினூடாகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆங்கிலம் சிங்கள மொழிகள் போல தமிழிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக முதலில் ஒரு காணொலி இருக்கின்றது. காணொலியை தொடர்ந்து இது தொடர்பாக விபரமாக பேசலாம். Air is life. Yet, invisible to the eye, it often carries hidden threats. Across the world, air pollution has become a critical concern, affecting our health, our children's future, and our environment. The Central Environmental Authority, or CEA, under the leadership of the Ministry of Environment, has developed the National Air Quality Network of Sri Lanka. This initiative has been made possible with the financial support of the Vehicle Emission Testing Trust Fund. As the first step, this innovative system, which can be accessed via aq.cea.lk, integrates and disseminates ambient air quality data from the monitoring equipment of both the CEA and the NBRO deployed island-wide, and through a single platform, the public can access air quality information and get insight with ease. An interactive map displays live air quality index values, while powerful filters allow users to compare regions, explore pollutant levels, and even view historical data. At the heart of the platform lies the Air Quality Index, or AQI. AQI translates complex scientific measurements into a simple number and color scale. It measures pollutants such as PM2.5, PM10, carbon monoxide, nitrogen dioxide, sulfur dioxide, and ozone. With AQI, anyone can instantly understand whether the air is safe for outdoor activity or whether precautions are needed. Air pollution is not just an environmental issue, it is a public health emergency. High levels of pollution can worsen asthma, damage lungs, and increase the risk of heart disease. For children, the elderly, and those with health conditions, the risks are even greater. By monitoring air quality, individuals can make informed choices and policymakers can take targeted action. This is how data saves lives. The National Air Quality Platform offers a wide range of features. The ability to select between monitoring devices, options to choose the type of measurement and ranking preferences, real-time AQI updates for every monitored location in Sri Lanka, alerts that highlight areas with unhealthy air quality levels. Weather information shows how conditions will affect air quality. Historical data visualizations, allowing users to explore past trends and patterns. Together, these features make the platform a comprehensive tool for both everyday citizens and decision makers. This system is designed for everyone. A parent can check the air quality before sending their children to school. A jogger can decide whether it's safe to exercise outdoors. A tourist can see the state of the air quality to plan their journeys even before making here to Sri Lanka. Researchers can analyze trends over months or years. Using the system, Central Environmental Authority administrators and officials
can generate detailed reports to guide policy and enforcement, which can be utilized for public announcements. Additionally, any authorized parties, such as government agencies, researchers, or third-party systems or organizations can securely access air quality data once approval is granted by the Central Environmental Authority using the external APIs. Similarly, authorized external organizations can transmit their readings directly into the CEA system. This ensures that the national platform continues to grow and reflect the most complete and accurate picture of Sri Lanka's air quality. Today, Sri Lanka has a powerful national tool to track, manage, and act on air quality. The Central Environmental Authority can identify pollution hotspots, take preventive action, and share accurate information with the public. Communities are better informed, and the country is better prepared to safeguard its environment. With the National Air Quality Monitoring Platform, Sri Lanka takes a major step toward cleaner skies and healthier lives. Together, let's make every breath count. அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கலாம். மென்பொருள் வலைத்தளத்தினூடாக மக்கள் எவ்வாறான பயன்களை இதனூடாக பெறலாம் என்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு காணொலியாக இருந்தது. ஏன் நாங்கள் இந்த வழியின் தரத்தை நாங்கள் கண்காணிக்க வேண்டும், எப்படி கண்காணிக்கப்படுகின்றது என்ற ஏராளமான விடயங்கள் அந்த மென்பொருள் வலைத்தளத்தில் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் கூறும்போது இன்னும் அது சற்று தெளிவாக மக்களுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். மக்கள் ஏன் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும், இதன் அவசியம் எதுவாக இருக்கின்றது? குறிப்பாக இந்த வலைத்தளம் நீங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும் www.aq.ca.lk. இந்த வலைத்தளத்தை நீங்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசி ஊடாகவும் அணுகி இலங்கையின் தரத்தில் நீங்கள் எந்த பிரதேசத்தில் வாழ்கிறீர்களோ அந்த பிரதேசத்தினுடைய வழியின் தரம் தற்போதைய நிலையில் எவ்வாறு காணப்படுகின்றது, அதாவது நிகழ்நிலை, அதாவது இந்த நிமிடத்திலே எவ்வாறான நிலை, இந்த வலைத்தளம் ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒரு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இலங்கையிலே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வழித்தரத்தை கண்காணிப்பதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டு அது கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த கண்காணிப்பு ஊடாக மக்களுக்கு பல்வேறு தகவல்கள் வெளிவிடப்படுகின்றன, அறிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த பிரதேசங்களிலே என்ன மாதிரியான வழித்தரம் காணப்படுகின்றது. சில வேளைகளிலே இந்த வழித்தரம் இலங்கையின் வழித்தர சுட்டன் தர நிர்ணயத்தை விட அதிகரிக்கும் போது அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அந்த வலைத்தளத்திலே வழங்கப்படுகின்றன. இதைவிட இலங்கையிலே முதல் முறையாக இந்த வழித்தள இணையதளம், இந்த கண்காணிப்பு இணையதளமானது அனைத்து அரச நிறுவனங்களின் தரவுகளையும் உள்ளடக்கிய அந்த வழித்தடம் உள்ளடக்கிய முதல் முறையிலே உருவாக்கப்பட்டது. வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே காணப்படுகின்ற ஒரு நிலைமை போன்று எமது வழியை உடனுக்குடன் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக மிக முக்கியமான ஒரு முக்கிய படிக்கல்லாக இலங்கைக்கு, அதாவது இலங்கை தற்போது அரசாங்கம் டிஜிட்டல் மயமாகி கொண்டு வருகின்றது. அந்த டிஜிட்டல் மயமாக்கிறதுக்கு ஒரு அணுகுமுறையாக இந்த வழித்தர கண்காணிப்பு வலைத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு தேசிய வலைத்தளம். இதை அனைவரும் அணுகக்கூடிய, குறிப்பாக ஏற்கனவே இந்த விவரண படத்திலே நீங்கள் பார்த்தது போல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை நோக்கி வருவதற்கு, அதாவது இலங்கையின் உண்மையாகவே நாங்கள் பெருமைப்படக்கூடிய விடயம், இலங்கையின் வழித்தரம் அண்டை நாடுகளை விட மிகவும் நல்ல நிலையிலே காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகள் நமது நாட்டை தேர்ந்தெடுப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகையால் இந்த வழித்தரத்தை நாங்கள் கண்காணித்து இந்த வலைத்தளமாக அவர்கள் தங்களுடைய பயணங்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சில காலங்களில் இலங்கையின் வழித்தரம் அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது தொடர்பான சுகாதார வழிகாட்டல்களும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த வலைத்தளத்தின் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம், இன்ன பிரதேசத்திலே இந்த வழித்தரம் மிகவும் மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது, அதுக்குரிய வழிகாட்டல்கள் எவ்வாறான வழிகாட்டல்கள் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றது தொடர்பாகவும் இந்த வலைத்தளத்தினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதைவிட இந்த வலைத்தளம் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இதைவிட இந்த வலைத்தளத்தினூடாக 3 மொழிகளிலும் நீங்கள் அந்த வலைத்தளத்திலே உள்சென்றீர்கள் என்றால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய 3 மொழிகளிலேயும் அதை நீங்கள் மாற்றி மாற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் வலைத்தளத்தின் அட்ரஸ் அதையும் நாங்கள் சொல்லிவிடலாம். www.aq.sa.lk
aq.cca.lk என்ற இணையதள முகவரியினூடாக நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும், தமிழினூடாகவும் நீங்கள் இதை இலகுவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் இதை பற்றியும் சொல்லலாம். காற்றின் தர குறியீடு தகவல் அங்கு என்ற அடிப்படையில் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். இது வந்து காற்றின் தர குறியீடு, குறிப்பாக வளியின் தரம் என்ன நிலைமையில் காணப்படுகின்றது. இது ஒரு சர்வதேச குறியீடு. இந்த குறியீட்டை தீர்மானிப்பது வந்து முக்கியமான முதன்மை மாசுபடுத்தியாக காணப்படுகின்ற PM2.5, அதாவது நுண் மாசாக்கி 2.5 மைக்ரோமீட்டரை விட குறைவான நுண்துகள்கள் எமது நுரையீரலின் அடிப்பகுதியை சென்று பாதிக்கும். அதை முக்கியமான அடிப்படையாக வைத்துத்தான் இதில் நீங்கள் இந்த விவரத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. எவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கோட் இருக்குது. அதாவது நிறக்குறியீடுகள் ஊடாக இந்த வழித்தர குறியீடு வந்து விவரிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் நல்ல நிலையில் காணப்படும் போது பச்சை நிறமாக காணப்படுகின்றது. ஓரளவு பாதிப்பு இடையின் தன்மையை கொடுக்கும்போது மஞ்சள் நிறமாகவும், அதைவிட அதிகரிக்கும் போது, அதாவது பாதிப்பு தன்மையை அடையும் போது ஒரேஞ்ச் கலர்லேயும், அதன் பிறகு பேர்பிள் கலர், அடுத்தது மெரூன் கலர், இதுகள் வந்து மிக மிக பாதிக்கக்கூடிய நிலைமையில் காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய வழித்தரம் மிகவும் நல்ல நிலையிலே காணப்படுகின்றது. குறிப்பாக இது நாள் அடிப்படையில் சராசரியாக கணிக்கப்படும் அல்லது வருட அடிப்படையிலும் கணிக்கப்படும். எங்களுடைய மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வர்த்தகமானி ஊடாக இந்த வழித்தரங்கள் எவ்வாறு நிலைமையிலே காணப்பட வேண்டும், வழித்தர மாசாக்கிகள் எவ்வாறான தரக்கட்டுப்பாட்டுடன் காணப்பட வேண்டும் என்று வர்த்தகமானியூடாக விவரிக்கப்பட்டுள்ளது, வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே தான் இந்த தர குறியீடுகள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. எளிமையான முறையில் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் மிக தெளிவான விளக்கத்தோடு ஒரு மென்பொருள் வலையமைப்பு இருப்பதனூடாக மக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பாக மக்களும் புரிதலோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாசுபடுதலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கின்றது. மக்கள் எவ்வாறு தெளிவோடு இருக்க வேண்டும்? குறிப்பாக இந்த வழியின் தரம் வந்து எமது செயற்பாடுகளினாலையும் பாதிக்கப்படக்கூடியதாக தன்மை காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் எங்கள் குப்பை கூடங்களை வந்து பிளாஸ்டிக் உட்பட எரிக்கும் தன்மை காணப்படுகின்றது. இதைக்கு முன் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் இதை குறிப்பிட்டிருந்தோம். இதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக வந்து வழி வந்து பல்வேறு செயற்பாடுகளாக பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக தொழிற்சாலையிலிருந்து வெளியிடப்படுகின்ற வெளியீடுகள் ஊடாக வளி மாசுக்கள் வந்து வளிமண்டலத்தை கலப்பதனாலே இந்த வளி மாசடைதல் காணப்படுகின்றது. இதை குறிப்பாக எங்களுடைய மத்திய சுற்றாடல் அதிகார சபை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கும் செயற்பாடு நடைபெறுகின்றது. அதாவது இலங்கையின் தொழிற்சாலைகளை பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்படுகின்றது. இந்த சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தின் செயற்பாடின் ஊடாக வெளியிடப்படுகின்ற வளி மாசுக்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர்களுக்கு அந்த உரிமம் வழங்கப்படும் போது இந்த வளி மாசுக்களை எவ்வாறு கட்டுப்படுத்தி எவ்வாறான தரநிலைமைகளில் அவற்றை வெளியிடுகிறார் என்பது தொடர்பாக அந்த வர்த்தகமானியிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக சுற்றாடல் தாக்க மதிப்பீடு, அதாவது ஒரு திட்டங்களை இலங்கையிலே அமுல்படுத்தும் போது அந்த திட்டங்களுக்கு சுற்றாடல் தாக்க மதிப்பீடு செய்யப்படுகின்றது. அந்த திட்டங்கள் ஊடாக வெளியிடப்படுகின்ற வளி மாசு உட்பட அனைத்து மாசுபடுத்திகளும், அதாவது திண்மம், திரவம், வாயு மாசுபடுத்திகளால் ஏற்படுகின்ற சுற்றாடல் மாசுக்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அதால் ஏற்படுகின்ற மாசுக்களின் ஏற்படும் விளைவுகளை எவ்வாறு குறைக்கலாம் என்பது தொடர்பான ஆய்வுகளைத்தான் இந்த சுற்றாடல் தாக்க மதிப்பீடாக செய்து அதன் பின்னர் தான் அந்த திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக எங்கள் வளி மாசடைதல் உட்பட சுற்றாடல் மாசுக்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால். எப்படி இந்த சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கும். எவ்வாறான நடவடிக்கையை மக்கள் மேற்கொள்ளணும் இந்த உரிமத்தை பெற்றுக்கொள்வது? அதாவது சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் எவ்வாறான தொழிற்சாலைகள் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வர்த்தகமானியிலே வெளியிடப்பட்டுள்ளது. 1922ஆம் ஆண்டு அந்த வர்த்தகமானி புதுக்கப்பட்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி என்னென்ன செயற்பாடுகள்
செய்யப்படும் போது சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன தொழிற்சாலை அது வந்து பல்வேறு வகையாக, அதாவது உயர் மாசுக்களை வெளியிடுகின்ற தொழிற்சாலைகள், நடுத்தர மாசுக்களை வெளியிடுகின்ற தொழிற்சாலைகள், குறைந்த மாசுக்களை வெளியிடுகின்ற தொழிற்சாலை என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகைப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் அனைத்தும் அவை இயங்க வேண்டுமாயின் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் எடுக்கப்பட்டு அதன் வெளியிடப்படுகின்ற வெளியீடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு சுற்றாடல் மாசற்ற வகையிலே அந்த தொழிற்சாலை இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக உயர் மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெறப்படுகின்றது, புதுப்பிக்கப்படுகின்றது. அதே மாதிரி நடுத்தரங்கள் 2 வருடங்களுக்கு ஒருக்காகவும், குறைந்த மாசுக்களை வெளியிட்ட தொழிற்சாலைகள் 3 வருடங்களுக்கு ஒருக்காகவும் சுற்றாடல் பாதுகாப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும். இதிலே வந்து முதலாவது உயர் மாசுக்களை வெளியிடுகின்ற சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெறுகின்ற தொழிற்சாலைகள், உயர் மாசுக்கள், நடுத்தர மாசுக்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினாலே அந்த சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்படுகின்றது. இதைவிட குறைந்த மாசுக்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினாலே அவர்களுக்கு அதிகாரம் வந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்படுகின்றது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழே இந்த சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்பட வேண்டும். எவ்வாறான தொழிற்சாலைகள் பெறப்படும் என்கிற வர்த்தக மானி ஊடாக மக்கள் அறிந்து கொள்ளலாம் எந்த தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெற்றுக்கொள்ளலாம். அநேகமாக எவ்வாறான மாசுக்களை வெளியிடுகின்ற தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அநேகமாக இந்த வகைகளுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் கட்டாயமாக சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை பெற்று தான் அந்த தொழிற்சாலைகளை இயங்க வேண்டும். இது தொடர்பான சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெறுவதற்கு மத்திய சுற்றாடலின் தலைமை அலுவலகம், பிரதேச அலுவலகங்களிலே அதுக்குரிய விண்ணப்ப படிவங்களை பெற்று அதை நிரப்பி கையளிக்கும் பட்சத்தில் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் அதை பரிசோதனை செய்து இந்த தொழிற்சாலை சுற்றாடலை மாசுபடுத்தாத வகையிலே இயங்குகின்றது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அந்த தொழிற்சாலைகள் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்படுகின்றன. நிச்சயமாக மிக தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் ஒரு மென்பொருள் வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. காற்றின் தரத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இதனூடாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக நமது நாடு நீங்கள் கூறியது போல இயற்கை வளம் நிறைந்த நாடு, காற்று மாசு குறைவாக இருக்கின்றது. ஆனால் அண்மித்த நாடுகளில் இருந்து இப்படி மாசுகள் வரும்போது அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கின்றதா? அது எவ்வாறு செய்யப்படுகிறது? இது வந்து இலங்கை மட்டும் தனிப்பட்ட ரீதியிலே இதற்குரிய நடவடிக்கை. இது தொடர்பாக அனைத்து நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவின் கீழே சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தி சில அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக, அதாவது சில ஆக்ஷன் பிளான் என்று சொல்கிறது, வருங்கால திட்டங்களை எவ்வாறு செயற்படுத்தி இந்த மாசுக்களை மற்ற நாடுகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக அந்த நாடுகளிலே என்னென்ன செயற்பாடுகள், அந்த தொழிற்சாலை வெளியின்ற செயற்பாடு, அது தொடர்பான ஒரு வருங்கால திட்டங்களை இந்த நாடுகள் சமவாயங்கள் மாநாடுகள் ஊடாக உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. வருங்காலத்திலே இது தொடர்பான செயற்பாடுகள் மிக முனைப்பாக செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. வருங்காலத்திலே இது தொடர்பான அடைவுகளை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான பிரிவு அனைத்து ஆசிய பசிபிக் நாடுகளை இணைத்து ஒரு திட்டத்தை உருவாக்கி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த திட்டத்தின் ஊடாக அவர்கள் இந்த இலங்கையை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் இணைக்கப்பட்டு எவ்வாறு மற்ற நாடுகளுக்கு இதன் இந்த வழி மாசுக்களை கட்டுப்படுத்தலாம் தொடர்பான திட்டங்கள் தயாரிக்கணும். இதன் ஊடாக கட்டுப்படுத்த இலங்கையும் அதில் ஒரு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. இவற்றுக்கூடாக கட்டுப்படுத்த நிச்சயமாக ஒரு சிறப்பான விளக்கத்தை மக்கள் பெற்றிருப்பார்கள் என்று நம்புகின்றோம். குறிப்பாக இந்த வலைத்தளத்தினூடாக பயனை நீங்களும் பெறக்கூடியதாக இருக்கும். www.aq.cca.lk என்கின்ற இணையதள முகவரியினூடாக நீங்கள் இதனூடான பயனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்தி இந்தளவு இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவுக்கு வருகின்றோம். யூடியூபோடாகவும் இது தொடர்பான விவரத்தை, இந்த காணொலியை நீங்கள் கலந்துரையாடல் பகுதியை மீண்டும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமது மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே ஏதாவது விடுபட்டு இருக்குமாக இருந்தால் அங்கு போய் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் நினைவுபடுத்தி, நேற்றா யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வழித்தர மற்றும் ஒளி மற்றும் அதிர்வு கண்காணிப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் எல்சி ஆனந்த் அவர்கள். நன்றி. நன்றி. நேத்ரா டிவிக்கும் நமது மத்திய சுற்றாடல் அதிகார சபை சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதி பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றும் ஒரு சிறப்பான கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அதில் வரையில் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றாம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு.